ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் இப்போ பயிற்சி 2.2ல் முதல் கணக்கு பார்க்கலாமா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த படத்தை நல்லா வந்து கவனிங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு காண்க. சரிங்களா? இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று 1/2, அதாவது அரை இன்ட்டு நம்ம என்ன வரும், மூளை வெட்டிகளும் பெருக்க பலன் போடலாம். அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னா, இதுமாதிரி அடிப்பக்கம் உயர கொடுத்தோம்னா பி இன்ட்டு ஹெச். சரிங்களா? ரெண்டு ஃபார்முலா இருக்கு. இது பி இன்ட்டு ஹெச் தெரியவங்களுக்கு, அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இணைகரத்தை பார்த்தாலே அதே ஃபார்முலா தான் இங்கே. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும், ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு டி, சரிங்களா? ஆஃப் அரை, சரிங்களா? இன்ட்டு d1 வந்து மூளை விட்டங்கள், அதாவது d1 d2 இருந்தது இரண்டு மூளை விட்டங்கள். மூளை விட்டங்கள் நீளம் தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன ஊற்றுறாங்க, இரண்டு மூளை விட்டங்கள் அந்த தொலை தான் ஊற்றுறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் போயிடலாமா? கொடுக்கப்பட்ட முதல் எழுதலாம். என்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஊற்றுறாங்க, நம்ம d1 dt எடுத்துலாம். நம்ம மூளை விட்டம் ஒன்று என்ன பண்ணலாம், 8 சென்டிமீட்டர் எடுத்துறேன். d2 இரண்டாவது மூளை விட்டம், அதோட நீளம் அது 16 சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு அது ஆஃப் இன்ட்டு d1 இன்ட்டு d2 சதுர அலகு. பரப்பனாவே உங்களுக்கு தெரியும், ஒன்றும் சதுர அலகு. சரிங்களா? இப்போ இந்த 1/2 போட்டோமா, இன்ட்டு d1 நம்ம வந்து 8 இன்ட்டு d2 நம்ம வந்து 60 வகுக்கலாமா? 8 2 16, 8 64. அப்போ 64 சதுர சென்டிமீட்டர். சரியா? இல்லை இப்படி போடலாம், சென்டிமீட்டர் என்ன போடலாம், ஸ்கொயரும் போடலாம், ரெண்டு விதமும் போடலாம். சரிங்களா? ஓகே தானே? இது ஃபார்முலா தெரிஞ்சு ஈஸியாக விடலாம். சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா வந்து 1/2 d1 இன்ட்டு d2. d1 d2னா அது மூளை விட்டங்களின் நீளங்கள். இப்போ அடுத்த இரண்டாவது கணக்குலாம். இரண்டாவது கணக்குல பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இருக்காங்க, அடிப்பக்கமும் இந்த டாட்டர் லைன் தெரிஞ்சு நம்மளுக்கு உயரம் கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுக்கப்பட்ட இது இல்லாமா, என்ன தருவாங்க நமக்கு, அடிப்பக்கம். அடிப்பக்கம் நம்ம பேச சொல்றோம் இல்லையா? இப்போ பி, அடிப்பக்கம் பி 15 சென்டிமீட்டர். இப்போ படத்தில் இங்கே திரும்புங்க, அதான் அடிப்பக்கம். இப்போ இந்த டாட்டா லைன் இருக்கு இல்லையா, நமக்கு இதுதான் நமக்கு இந்த உயரம் இருக்குமா. இப்போ உயரம் பிக்கு தான் நமக்கு அடிப்பக்கம். சரிங்களா? இந்த எஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இந்த பிக்கு எஸ் நடுவில் இருந்து இடைப்பட்ட தொலைவு அது உயரம் சொல்றோம். உயரம் இந்த எச் என்னது 11 சென்டிமீட்டர். இப்போ சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்ம் போமா. சாய் சதுரத்தின் பரப்பு பி இன்ட்டு எச் சதுர அலகுகள். டி வேல்யூ 15, ஹெச் 11 இருக்கலாமா? 15 15 125, 125 சதுரனது சென்டிமீட்டர். அவ்வளோதான். ஒன்றும் அந்த சூத்திரம், அதாவது நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியாக முடிச்சு வைக்கலாம். நம்ம இரண்டாவது போகலாம். இப்போ அடிப்பக்கம் 14 சென்டிமீட்டர், உயரம் 9 சென்டிமீட்டர் கொண்ட சதுரத்தின் பரப்பு. இப்போ முதல் கணக்கிறது படத்தை கொடுத்துட்டு அங்கே நமக்கு உயரமும் அடிப்பக்கமும் கொடுத்துருந்தாங்க. இங்கே இந்த வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், அதே சம் தான் இல்லையா? அப்போ கொடுக்கப்பட்டவை என்ன கொடுத்துருக்காங்க, அடிப்பக்கம். அடிப்பக்கம் நம்ம பீதரை திப்போம் 14 சென்டிமீட்டர். உயரம் ஹெச் 9 சென்டிமீட்டர். அப்போ சாய் சதுரத்தின் பரப்பு. இது அளவில் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தான் முக்கியம். அது தெரிஞ்ச நம்ம ஈஸியாக கொடுக்கலாம். பரப்பளவு
பரப்பளவு பி இன்ட்டு h சதுர அலகுகள். இங்கே நம்ம அதை 14 இன்ட்டு 9 9 4 36 பி 3 1 9 3 12 எத்தனது 12 சதுர சென்டிமீட்டர். அவ்வளோதான். இல்லை ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஃபார்முலாவே இந்த வேல்யூ போட்டு நீங்கள் போடுங்க, ஆன்சர் தானே வந்துடும். அவ்வளோதான். இப்போ நம்ம 3வது கணக்கு போலாமா? வேணா நமக்கு மூளைவிட்டம் 1 குத்துறாங்க, சில இதில் பார்த்தா மூளைவிட்டம் குத்துறாங்க, சில பரப்பளவு குத்துட்டு மூளைவிட்டம் 1 குத்துறாங்க, மூளைவிட்டம் 2 கேட்குறாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம போயிடலாமா? நமக்கு கொடுக்கப்பட்டவை இந்த வருஷமா நல்லா இந்த மெத்தட் கற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அது எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் உங்களுக்கு சமூக மாதிரி இருக்கும். 9th 10th எல்லாம் போகும்போது இருக்கும், ஈஸியாக போடலாம். இப்போ என்ன நமக்கு மூளைவிட்டம் 1 குத்துறாங்களா? அப்போ T1 நான் போட்டுறேன் 19 சென்டிமீட்டரு. D2 என்ன ஊற்றுறாங்க நமக்கு வந்து 16 சென்டிமீட்டரு. நமக்கு வந்து பரப்புலையே நமக்கு அந்த சாய் சதுரத்தின் பரப்புல தானே என்ன சொல்லுவாங்க. ஆனால் இந்த பயிற்சி பண்ணது சாய் சதுரம்னா நம்ம அதுவே எடுத்துக்கலாம். நீங்கள் எக்ஸாமுக்கு கேட்கும்போது உங்களுக்கு கொடுத்துருவாங்க, என்ன சுற்றுருவாங்க, சாய் சதுரமா இல்லை இணையமாக கொடுத்துருவாங்க. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் இன்ட்டுங்கிறது D1 இன்ட்டு D2. எப்போ இது மூளைவிட்டங்களை கொடுத்தா சதுர அளவு. எப்பயுமே ஃபார்முலா முக்கியம், ஃபார்முலா நல்லா தெளிவாக உள்ள எழுதுங்க. இப்போ சம் போங்க 1/2 இன்ட்டு D1 அது 19 இன்ட்டு 16 2 இன்ட்டு 8 2 16 19 இன்ட்டு மாதிரி பண்ணிக்கலாமா? 18 72 மீதி 7 8 15 இல்லையா? அப்போ அது 152 சதுர சென்டிமீட்டர். ஓகேதானா? இல்லை நம்மளாம் நீங்கள் சென்டிமீட்டர் ஸ்கொயர் கூட போடலாம். இப்போ அடுத்தது அதுலேயே 2வது என்ன பார்த்தீங்கன்னா மூளைவிட்டம் D1 கொடுத்துறாங்க. வேணா கொடுத்துறாங்க வந்து பரப்பளவு கொடுத்துறாங்க. சதுர மீட்டர், அது சதுர மீட்டர். சதுர மீட்டர் சரிங்களா? இப்போ என்ன பண்ண சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா இப்போ நமக்கு இப்படி போடுங்க, நல்லா இருக்கும். நமக்கு இப்போ பரப்பளவு நமக்கு சாய் சதுரத்தின் பரப்பளவு கொடுத்துறாங்க, அது எழுதிடலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபார்முலா எழுதுங்க. 1/2 D1 இன்ட்டு D2 சதுர அலகுகள். சரிங்களா? இப்போ அடுத்தது நம்ம கொடுத்துறாங்கள பரப்பளவு, அது எதுங்க? பரப்பளவு என்ன ஊற்றுறாங்க நமக்கு 468. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இடது பக்கத்தில் இந்த ஃபார்முலா என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, விரிவாக்கம் பண்ணுங்க. 1/2 D1 வேல்யூ தெரியுமா? தெரியும், 26. D2 நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். 468 நமக்கு D2 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த பக்கம் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே தேவையில்லாத எண்கள் அந்த இருக்கு இல்லையா, நம்ம D2 கண்டுபிடிக்கணும், அடுத்த மற்ற நம்ம கொண்டு போயிடணும். அப்போ நம்ம பை 2 தானே இது நமக்கு, இது டிவைடில் தான் நம்ம மல்டிபிள் போகலாம் இல்லையா, அங்கே வகுத்தலாங்க பெருக்கில் போகும். அப்போ 26 இன்ட்டு D2 ஈக்குவல் டு எங்கள் பிரச்சனை என்ன நமக்கு அந்த இல்லை இங்கே கூட நம்ம என்ன பண்ணலாம், பெருக்க தானே இங்கே கூட நம்ம வகுத்தலாம். அப்படி வகுத்தலாம் வேணா கொஞ்சம் வித்தியாசம் போடலாம். இப்படியே போடுங்க. இங்கே நான் வகுத்துறேன் 13. சரியா? இப்போ அந்த 13 என்ன பண்ணலாம், அந்த பக்கம் டிவைட கொண்டு போயிடலாம். சரி, 468 டிவைட் பை 13 போடலாமா? இப்படி வகுத்து பாருங்க. 468 13 மூணு டைமுமா 13 39 மீதி 7 8. அப்போ என்னது 6 13 78. வேலை நமக்கு ஆன்சர் 36 36 என்னது மீட்டரா? மீட்டர். ஆகும். மூணாவது போயிடலாமா? மூணாவது நமக்கு வந்து D2 கொடுத்துட்டாங்க, D1 கேட்குறாங்க இல்லைங்களா?
பிரிக்கப்பட்டவை. இது நமக்கு வந்து D2 கொடுத்துருக்காங்க 12 மில்லிமீட்டரா, 12 மில்லிமீட்டர். நமக்கு பரப்பு பார்த்தீங்கன்னா 180 சதுர மில்லிமீட்டர், 180 சதுர மில்லிமீட்டர். நம்ம D1 கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதேதான் நமக்கு ஃபார்முலா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் சாய் சதுரத்தின் பரப்பு ஃபார்முலா 1/2 D1 into D2 சதுர அளவு. இப்போ நமக்கு கொடுத்துற பரப்பு நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன சில ஒரு குறைச்சிருக்காங்க 180 கொடுத்துறாங்க. இப்போ நம்ம இடது பக்கத்தில் ஒன்று வந்தால் ஃபார்முலாவை நான் சொன்ன விரிவாக்கம் பண்ணோமா 1/2 D1 தெரியாது அப்படியே போட்டுருங்க. D2 நமக்கு தேவை 12 ஈக்குவல் 180. இங்கே கேன்சல் பண்ணலாமா 1 2 சார் 2 நமக்கு இந்த 6 2 சார் 6 12. இப்போ D1 ஈக்குவல்னா வந்து நமக்கு டிவைட் பண்ணலாமா? அப்போ 180 நான் பெருக்கல் இருக்கு D1 நமக்கு தேவை D1 அது கூட எப்படி இருக்கு D1 பெருக்கல் 6 இருக்கும்போது அந்த பக்கம் போகும்போது வகுத்தல்ல போயிடும். அப்போ 3018 வகுத்து. இப்போ D1 எவ்வளோ நமக்கு 30 மில்லி மீட்டர். ஃபார்முலா தெரிஞ்சு நல்லா பண்ணுங்க. இது நம்ம கொடுத்துற பரப்பு எழுத்து என்ன பண்ணுங்க இடது பக்கத்தில் ஃபார்முலாவை நீங்க நம்ம இந்த விரிவாக்கம் பண்ணுங்க. அப்போ நமக்கு அந்த தெரிய எந்த வேல்யூ தெரியுமோ அது மட்டும் அந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் இன்னொரு பக்கம் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ நம்ம வந்து நல்லா பார்க்கலாமா? ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு சதுர சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க 100 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 8 சென்டிமீட்டர். இனி மற்றொரு மூலைவிட்டம் கேட்குறாங்க. நம்ம இப்போ போட்டோ அதே தான் திருப்பி கேட்டுறாங்க. சரிங்களா? 3வது கணக்கு போட்டோம் இல்லையா? அதே போதான் இதுவும் இருக்கு. சரி, நம்ம கொடுக்கப்பட்ட முதல்ல என்னென்ன கொடுத்துருவோம் பார்க்கலாம். பரப்பளவு ஊத்துறாங்க இல்லையா? பரப்பு ஊத்துறாங்க. சாய் சதுரத்தின் பரப்புன்னு போட்டுறேன் சதுர சென்டிமீட்டர். அடுத்தது ஒரு மூலை விட்டோம்னா அதை என்ன பண்ணலாம் D1 எடுத்துலாமா? நம்ம எடுத்துதான் D1 D2 எடுத்துக்கலாம். D1 எடுத்துறேன். அப்புறம் D2 நம்ம என்ன பண்ணோம் இங்கே கண்டுபிடிக்கணும். முதல்ல ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதலாம். சாய் சதுரத்தின் பரப்பு ½ into D1 into D2 சதுர அலகுகள். கொடுத்த பரப்பு எழுதலாம்னா இங்கே பரப்பு என்ன பார்த்தீங்கன்னா 100. ஃபார்முலா போடலாமா? இங்கே ½ into D1 நமக்கு தெரியும் 8, D2 தான் தெரியாது, D2 அப்படியே போடுங்க 100. இங்கே வகுத்தலாமா? 1 2 2 4 2 8. அப்புறம் D2 வந்து தேவை. இந்த 4 இப்படி இருக்கு பெருக்குல இருந்து அந்த பக்கம் வகுத்துல போகுமா? 100/4 அடிச்சா 25. இப்போ D2 = 25 சென்டிமீட்டர். மற்றொரு மூலைவிட்ட நீளம் என்னது 25 சென்டிமீட்டர். அவ்வளோதான். எல்லாம் ஒரே சம் தான், ஒரே மாதிரி தான் இது. ஈஸியாக நீங்கள் போடலாம். ஃபார்முலா 2 ஃபார்முலா மட்டும் பண்ணிட்டா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம 5வது போகலாமா? ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் இருக்கு. நீங்கள் நிறைய பேக்கரிலாம் பார்த்துப்பீங்க. அது ஸ்வீட் மாதிரி நாங்கள் நிறைய சாய் சதுரெலாம் பார்த்துப்பீங்க, இணையத்தில் பார்த்துப்பீங்க. அது மூளை விட்டங்கள் முறையே நம்ம 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இப்போ D1 D2 ஊற்றுறாங்க. இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லி அலுமினிய தகடா மூடப்பட வேண்டும். சரிங்களா? நமக்கு அலுமினியம் ஃபாயில் சொல்லுவாங்க இல்லையா? அதை மூடி தரணும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா. 1 சதுர சென்டிமீட்டர்ல 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபானா 4 இனிப்புகள் நமக்கு என்ன இங்க அலுமினியம் தகட்டா மூணு எவ்வளவு செலவாகும் கேட்குறாங்க. முதல்ல என்ன பண்ண வந்து அந்த முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு இனிப்போட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அப்புறம் நம்ம அது 4 இனிப்பு பரப்பா நம்ம என்ன பண்ணணும் பெருக்கி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறமா தான் அந்த எவ்வளவு செலவாக பார்க்க முடியும். கொடுக்கப்பட்ட வேலை எதுனா மூளை விட்டா நம்ம கொடுத்துறாங்க இல்லையா? மூளை விட்டங்களா? இப்போ D1 4 சென்டிமீட்டர்,
D2 ஊத்துறாங்க 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. செலவுக்கு அதெல்லாம் போகலாம். முதல்ல என்ன பண்ணலாம், அந்த ஒரு இனிப்போட பரப்பளவு கணிச்சிடலாம். சாய் சதுரத்தின் பரப்பளவு நமக்கு ½ இன்ட்டு D1 இன்ட்டு D2 சதுர அலகு. சரிங்களா? இப்போ இங்கே ½ இன்ட்டு 4 இன்ட்டு 5 2 நமக்கு 10 வந்துருமா, 10 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? சதுர சென்டிமீட்டர். இப்போ இந்த விலை அந்த செலவு எவ்வளோ பார்க்கலாமா? இப்போ 400 கணிச்சிடலாம். எனவே therefore போடலாம். எனவே 400 இனிப்புகளின் போடுறேன் நான். சரிங்களா? இனிப்புகள் சாய் சதம் தான். இனிப்புகளின் பரப்பு. அப்ப என்ன பண்ணோம், அந்த 400 பெருக்கல் ஒரு இனிப்போட பரப்பு வந்து 10 இல்ல, அப்போ மொத்தம் 4000 சதுர சென்டிமீட்டர். சரியா? நமக்கு என்ன உத்தரம் பார்க்கலாம், அதாவது 100 சதுர சென்டிமீட்டருக்கு ஆகும் செலவு ரூபாய் 7. சரிங்களா? அப்ப சரிங்களா, செலவு ரூபாயில. therefore எனவே 4000 சதுர சென்டிமீட்டருக்கு திட்டம்னா தெரியல, அது அப்படியே கீழே தான் நீங்க அப்படியே எழுதிங்க. ஆகும் செலவு போட்டு என்ன பண்ணோம், இவன் சம்பந்தம் இந்த 7/100 இன்ட்டு அது 4000. சரிங்களா? அந்த 7 இந்த பக்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படியே மேலே போய் வச்சுங்க. இந்த 100 நம்ம தெரிஞ்ச நம்ம இந்த வந்து பெருக்கில் இருந்தால் வகுத்தல் போகுமா, வகுத்தல். அப்படியே இந்த 4000 மல்டி பண்ணுங்க. என்ன இப்போ நான் 2 0 கேன்சல் ஆகுமா, 40 வருமா, அப்போ 728 280. அப்போ எவ்வளோ நமக்கு ரூபாய் 280. சரியா? அதாவது 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா. அப்போ 4000 சதுர சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்ம பெருக்கி போகிறோம்லாம். அப்போ எவ்வளவு நமக்கு வந்து 280 ரூபாய் வருது. சரியா? இந்த எக்ஸஸ்ல எல்லா சமமுக்கு போட்டாச்சு. 1 மார்க் மட்டும் இருக்கு, அதெல்லாம் பார்த்துடலாம். இப்போ 1 மார்க் பார்த்தலாமா? பக்கம் 4 சென்டிமீட்டர், உயரம் 3 சென்டிமீட்டர். ஏன்னா சதுரத்தின் பரப்பளவு உங்களுக்கே தெரியும், BNTH இல்லையா, அடிப்பக்கண்ட உயரம். அப்போ 4 3 12, அப்புறம் 12 சதுர சென்டிமீட்டர். சரிங்களா? 2 மூலை விட்டங்களும் 8, D1 8 D2 8. சாய் சதுரத்தின் பரப்பு கேட்குறாங்க. இங்கே நான் வச்சுங்க, அப்படியே D1 D2 போடாதீங்க, ½ இன்ட்டு D1 D2. சரிங்களா? அப்படின்னா நமக்கு ½ இன்ட்டுனது 8 இன்ட்டு 8. கேட்டா 1 8 4 4 8 32. அப்புறம் மட்டும் இதான் ஆன்சர். 64 போட்டுறாதீங்க. இப்போ பரப்பு 128, ஒரு மூலை விட்டத்து அளவு 32. அப்போ இன்னொன்று என்ன கண்டுபிடிப்பீங்க, அப்படியே நம்ம அதை பரப்பை டிவைட் பண்ணுங்க தான் இல்லையா, 128/32. சரியா? அடிச்சா 4 வருமா, 4. அப்போ 4 சதுர சென்டிமீட்டர். இப்போ பரப்பில் குத்தாச்சு, பக்க அளவு குத்தாச்சு, உயரங்க அதே தான் வகுக்கணும் இல்லையா. அப்போ பரப்பு என்ன பண்ணுங்க, பக்க அளவால் வகுங்க, வகுத்தான் நமக்கு 4 வருமா. இப்போ இதான் நமக்கு இந்த சாயசம் உயரம். சாயச மூளை விட்டம் என்ன பண்ணும் நமக்கு 90 டிகிரி. சரிங்களா? அந்த பண்ணுறது பண்புல சாயசத்தை பண்பு பற்றி படித்தா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சாய் சதுரம் கொடுத்துட்டு, சரிங்களா, அது மூளை விட்டங்களுக்கு அந்த இடைப்பட்ட கோண நமக்கு 90 இருக்கு. வச்சுங்க. இருந்தா மூளை விட்டங்களுக்கு இல்லையா, இதுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளோ, 90 டிகிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? 90 டிகிரி செங்குத்துன்னு அர்த்தம். அவ்வளோ. சரி, நல்லா கொஞ்சம் தெளிவாக ஒரு 2 மணி நேரம் பார்த்து நல்லா அந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்க. எக்ஸாம் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இது நல்லா தெளிவாக பார்த்தா இதை நீங்கள் எடுத்துக்கிற கணக்கு நீங்களே சும்மா அழகாக பார்த்தா உங்களுக்கு புக்கில் பார்த்தா புரிஞ்சிடும். நீங்கள் சொந்தமாகவே போட முடியும் உங்களால் கண்டிப்பாக.